வணக்கம். இன்னைக்கு நாம சாஸ்திரா யுனிவர்சிட்டியோட பிடெக் சிவில் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னாலே வெறும் செங்கல், சிமெண்ட், கான்கிரீட் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. இது அதிநவீன தொழில்நுட்பமும் உள்கட்டமைப்பும் சந்திக்கிற ஒரு புது உலகம். அது எப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இன்ஸ்டிடியூஷனோட பிரஸ்டீஜ், அதாவது இதோட தரமும் கௌரவமும் எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போம். இந்தியாவோட டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட்ல, அதாவது NIRF ரேங்கிங்ல சாஸ்திரா முதல் 50 இடங்களுக்குள்ள வருது. இந்த டாப் 50 ரேங்க் நமக்கு எதை காட்டுதுன்னா, நீங்க ஒரு நேஷனல் லெவல் பிராண்ட்ல படிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி எப்பவும் ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, வேர்ல்ட் கிளாஸ் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். இப்படி ஒரு சூப்பரான எக்கோசிஸ்டம்ல இருக்கும்போது உங்க ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் இல்லையா? அடுத்ததா இந்த நம்பரை பாருங்க, 3.76. இது என்னன்னா, காலேஜோட தரத்தை அளக்கிற NAAC ரேட்டிங்ல A++ ஸ்கோர். இந்த ஸ்கோர் சும்மா கிடைக்காதுங்க. எஜுகேஷன் குவாலிட்டிலையும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு நேஷனல் லெவல் கேரண்டி இது. இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே PhD முடிச்சவங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ரியல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது ஏதோ புக்ல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்காம, ஃபீல்டில் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ்னு பிராக்டிகலா கத்துக் கொடுப்பாங்க. அது போக வெளிநாடுகள்ல வேலை பார்த்த அனுபவம் உள்ள ஃபேக்கல்ட்டியும் இருக்கிறதால குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க கிளாஸ் ரூம்லயே கத்துக்கலாம். இப்போ அவங்களோட சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது ஒரு மாடர்ன் டெக் ஃபர்ஸ்ட் கரிக்குலம். பழைய மெத்தட் மாதிரி வெறும் மேத்ஸ், கால்குலேஷன்ஸ்னு இல்லாம இங்க டிசைன் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா ஒரு செங்கலை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்கோட டிசைன், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்றது. இது கூடவே சிவில் இன்ஜினியரிங்கோட பைபிள்னு சொல்லப்படுற கோட் புக்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஆழமா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கோட் புக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான, அசைக்க முடியாத எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டே ஃபுல்லா டிஜிட்டல் ஆகிடுச்சு, கரெக்டா? அதனாலேயே டேட்டா அனலிட்டிக்ஸ், AI அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த டிஜிட்டல் ட்வின்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதாவது நிஜத்துல ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடியே சிஸ்டம்ல அதோட 3D மாடலை உருவாக்கி அதுல எர்த்குவேக் வந்தா என்ன ஆகும், புயல் வந்தா என்ன ஆகும்னு AI மூலமா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கும் போது நீங்க ஃபியூச்சர் ரெடி இன்ஜினியரா வெளியே வருவீங்க. சரி, இதெல்லாம் படிச்சாச்சு. அடுத்து என்ன? அதான் உங்க கரியர். அதை பத்தி இப்ப பாப்போம். இந்த கோர்ஸை முடிக்கும்போது உங்க முன்னாடி 3 முக்கியமான பாதைகள் இருக்கும். ஆப்ஷன், டாப் கம்பெனிகள்ல நேரடியா ஒரு கோர் இன்ஜினியரிங் வேலை. 2வது, உலகத்துல இருக்கிற தலைசிறந்த யூனிவர்சிட்டிஸ்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். 3வது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன், நீங்களே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். வெறும் வேலை தேடுறவரா இல்லாம மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு ஆந்த்ரப்ரனரா உங்களை மாத்துறதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் இங்கேயே வளர்த்துக்குவீங்க. தியரி எல்லாம் ஓகே, ஆனா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு தான் இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஜாப்ஸ். கிளாஸ் ரூம்ல படிச்ச AI, டிஜிட்டல் ட்வின்ஸ் எல்லாமே நிஜ உலகத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. அதுக்கு தான் இன்டர்ன்ஷிப்ஸ், ரெகுலர் சைட் விசிட்ஸ், அப்புறம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்னு நிறைய பண்றாங்க. சாஃப்ட்வேர்ல நீங்க டிசைன் பண்ண ஒரு பாலம் நிஜத்துல கட்டப்படும் போது என்னென்ன சவால்கள் வருதுன்னு நேர்ல போய் பாப்பீங்க. டாப் கம்பெனிகள்ல ட்ரைனிங் எடுக்கும்போது எக்ஸ்பர்ட்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்க்குற வாய்ப்பும் கிடைக்கும். இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் கெத்தா ஹேண்டில் பண்ண வைக்கும். சாஸ்திரா யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிச்சு முடிக்கும் போதே இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அத்தனை ஸ்கில்ஸோட ஜாப் ரெடியா வெளியே வாங்க. அப்ளை பண்ண இதுதான் சரியான நேரம். நாளைய ஸ்மார்ட் சிட்டிகளையும் நம்மளை ஆச்சரியப்படுத்துற பெரிய பெரிய கட்டிடங்களையும் டிசைன் பண்ண போற அந்த மாஸ்டர் மைண்ட் நீங்களா ஏன் இருக்கக்கூடாது? கண்டிப்பா நீங்க தான்.